வெல்கம் டு மிச்சுட்லா சமையலாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சாஃப்டான நெய் மைசூர்பா ரெசிபி தான். இதை எப்படி செய்யுதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்கள் மிச்சுட்லா சமையலாரே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களுக்கு தேடி வருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெய் மைசூர்பா ரெசிபி. அதுக்காக ஒரு கப் மெஷர்மெண்ட்டு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு ஜீனி, ரெண்டுமே ஒரு கப் மெஷர்மெண்ட்டு, ஒவ்வொரு கப்பு. அதே மாதிரி ஒரு கப் கடலை மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். ப்ளஸ் 1/4 கப் ஜீனி டிசால்வ் அளவுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்காக 1/4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம கடலை மாவை வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கிறேன். கெட்டியான நெய்யாக வேணாம், உருகின நெய்யாக 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இப்போ கடலை மாவை இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடலை மாவு லைட்டாக சூடானனையும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வறுக்கும் போதே கடலை மாவுலேருந்து அந்த நெய்யோடு கலந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். இப்படி நம்ம செய்யும்போது நம்மளோட நெய் மைசூர்பா ரொம்ப அப்படி வாசம் தூக்கலாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த மாதிரி நம்ம கடலை மாவை வறுத்து செய்கிறோம். கிட்டத்தட்ட 1 மினிட் வரைக்கும் நல்லா வறுத்துக்கங்க. வறுத்துட்டு இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதாவது அந்த வாசம் வந்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ வாசம் வந்துருச்சு, நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ அதே கடலை மாவை ஒரு பவுலில் நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மைசூர்பா கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச நெய்யில் பாதி அளவை இந்த கடலை மாவில் சேர்த்து நான் கலந்துக்க போகிறேங்க. இப்போ பாதி அளவுக்கு நான் நெய் சேர்த்திட்டேன். ஒரு விஸ்க் எடுத்துக்கிறேன். ஒரு மேனுவல் விஸ்க் எடுத்து இதை நல்லா கலந்துக்க போகிறேன். எந்த கட்டியும் இல்லாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கலந்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கடாய் ஒன்றில் 1 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்திக்கிறேன். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கிறோம். இந்த ஜீனி இந்த தண்ணியோட நல்லா கலந்துடணும். ஜீனி மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அதனால் 1 கப் ஜீனிக்கு 1/4 கப்பு நான் தண்ணி சேர்த்திருக்கேங்க. இப்போ மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த ஜீனியை கரைச்சி எடுத்துக்கலாம். சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுங்க. இப்போ ஜீனி நல்லா கரைஞ்சு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே ஒரு கம்பி பதம் வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி நம்ம 2 கையும் வச்சோம்னா ஒரு நூல் மாதிரி, ஸ்ட்ரிங் மாதிரி வருது இல்லையா, இந்த அளவுக்கு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம், கலந்து வச்சுருக்க கடலை மாவை இதில் சேர்த்திடலாம். நெய்யும் கடலை மாவும் கலந்து வச்சோம் இல்லையா, அதை இந்த சுகர் சிரப்பில் சேர்த்திடலாம். ஒரு கையில் ஊற்றிக்கங்க, இன்னொரு கையில் கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ இந்த அளவுக்கு ஒரு 1/2 மினிட் கலந்த பிறகு இதில் நம்ம ரிமைனிங் எடுத்து வச்சோம் இல்லையா நெய், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கிறோம். மொத்தமாக அப்படியே கொட்ட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நம்ம கிளறி எடுத்துக்கலாம். இந்த நெய் மைசூர்பாக்கு நம்ம 1 கப் கடலை மாவு எடுத்தோம். அதுக்கு 1.5 கப் அளவுக்கு நெய் எடுத்துருக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துனீங்கன்னா மட்டும்தான் நம்மளோட மைசூர்பா ரொம்ப சாஃப்டாகவும் அந்த நெய்யோட ஃப்ளேவர் தூக்கலாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காகத்தான் இடையில கொஞ்சம் கொஞ்சமாக நான் நெய் சேர்த்து கிளறி எடுத்துக்கிறேன். இந்த சுகர் சிரப்பை கொஞ்சம் முருக விட்டிங்கன்னா கூட நம்ம மைசூர்பாவோட ஸ்டேஜும் முருகிரும். அதனால் அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. இப்போ கடைசியாக ரிமைனிங் இருக்க எல்லா நெய்யும் ஊற்றிடுறேன். அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு. நம்ம நெய் 1.5 கப்பு மெஷர் பண்ணி வச்சது எல்லாமே சேர்த்திட்டோம். இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு நெய் ரொம்ப மிதக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இது ஃபுல்லாகவே உள்வாங்கிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த உடனே டக்குன்னு மாற்றிடுங்க. நான் ஆல்ரெடி ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சிட்டேன், அந்த பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். உங்கள்கிட்ட ரெக்டாங்குலர் ஷேப்பில் ட்ரே இருந்தால் அதில் மாற்றிட்டு கரெக்ட் பண்ணி விட்டுருங்க. நான் ஷேப் பண்ணி விட்டுக்கிறேங்க, கரெக்டாக ஃபிட் பண்ணி ஷேப் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் நம்ம பீசஸ் கட் பண்ணும்போது கரெக்டான ஷேப்பில் வரும். இதை இப்படியே ஒரு 15 மினிட்ஸ் விட்டுறலாம்.
இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, லைட்டாக ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம பீசஸை வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ரொம்ப கெட்டி ஆயிடுச்சுன்னா பீசஸ் போடுறதுக்கு ரொம்ப சிரமமாயிரும். அதனால் நான் இந்த மாதிரி கோடு போட்டு நல்லா பீசஸ் கட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நல்லா சாஃப்டாக இறங்குது கத்தி, கரெக்டாகவும் இருக்குது கன்சிஸ்டன்சி. இப்போ இதை வந்து நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நம்மளோட சூப்பரான நெய் மைசூர்பா வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. வாசமும் தூக்கலாக்கு, டேஸ்ட்டும் பக்காவாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறந்துடாமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Michitla. Thank you. Bye.